வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பீலஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 6வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் நின்னுகிட்டு அவனுங்களுக்குள்ளரே என்னவோ பேசிக்கிட்டு இருக்கவும், சைட்ல இருக்கிறவனுங்களும் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா உக்காந்துகிட்டு இருக்க. என்னடா யாருமே எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உக்காந்துகிட்டு இருக்கீங்க? அப்படின்னா பேசுறதுக்கு எதுவும் இல்ல போல தெரியுது. நான் இந்த ஃபேமிலி மீட்டிங்க இதோட முடிச்சிடுறேன்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஃபேமிலி மாஸ்டர், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் அப்பல இருந்து புரியவே இல்லை. நான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்டே ஆகணும். எதுக்காக குயின்னுக்கு 500 பாடி டெம்டிங் பில்ஸ் தேவைப்படுது? அது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமானது. ஆனா மத்த டிசேபிளுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அவன் சொல்லவும், ஜாங்காங் இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்ன்றத எல்டர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால நீ கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதரான்னு அவரு சொல்லவும், ஃபேமிலி மாஸ்டர், நீங்க மட்டும் இந்த விஷயத்த பத்தி சரியா காரணத்தை சொல்லலன்னா மத்தவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து காரணத்தை கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சாங்காங்கு கேட்க, அந்த 500 பாடி டெம்டிங் பில்லை என்னுடைய கல்டிவேஷன் ரிசோர்ஸ்ல இருந்து கொடுத்ததா நீ சொல்லிக்கோடான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஃபேமிலி மாஸ்டர், நீங்க இந்த விஷயத்த பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சாங்காங்க சொல்லிட்டு இருக்க. நம்மளுடைய ஃபேமிலி மாஸ்டரும் எக்ஸ்டாண்டரிலியுமே சேர்ந்த ஒரு மாஸ்டர். ஆனா கல்டிவேஷன் பண்றதுக்கு உங்ககிட்ட ரிசோர்ஸே இல்லைன்னா அப்புறம் எப்படி உங்களுடைய கல்டிவேஷன் சக்தி அதிகரிப்பீங்க? அதுக்கப்புறம் எப்படி இந்த மொத்த குயின் ஃபேமிலியை நீங்க பாதுகாப்பீங்கன்னு அவன் கேட்கவும், ஆமா இவ சொல்றதும் சரிதான், கல்டிவேஷன் ரிசோர்ஸே இல்லாம எப்படி இவர் கல்டிவேஷன் பண்ணுவாரு? ஃபேமிலி மாஸ்டர் கல்டிவேஷன் பண்ணி அவருடைய சக்தி அதிகரிக்கலன்னா குயின் ஃபேமிலியை யாருடா பாதுகாப்பா பாத்துப்பாங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ஃபேமிலி மாஸ்டர், நீங்க எடுத்த முடிவை கொஞ்சம் கவனமா யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய முடிவை மாத்திக்கோங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, டே குவின்டியான், உன்னுடைய சுயநலத்துக்காக ஃபேமிலி என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் எல்லாம் குயின் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தகுதியானவனே இல்ல. இந்த இடத்துக்கு வேற எதனா ஒரு ஒத்தனால தான் பார்க்கணும்னு அவரு சொல்லிட்டு இருக்கவும், அங்க இருக்கிறவனுங்களும் என்னவோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க. இவன் வெறும் மார்ஷல் ஸ்பிரிட்டோட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கான். ஏன்னா இவனுடைய அப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் இல்லடான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பா எனக்காக எல்லாம் மெடிசன் பில்லையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்பாருன்னு ஹீரோ அவனு உள்ளாரே சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வருவோம். அங்கிள் டீ அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கிள் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேமிலி மாஸ்டர், உனக்காக தான் 500 பாடி டெம்டிங் பில்ல ரெடி பண்ணி இங்க அனுப்பியிருக்காருன்னு அங்கிள் சொல்ல, நம்ம ஹீரோவோ அதை வந்து பார்த்துட்டு தேங்க்யூ அங்கிள் டாய், ஆனா எதுக்காக என்னுடைய அப்பா இந்த இடத்துக்கு வரலன்னு ஹீரோ கேட்க, ஃபேமிலி மாஸ்டர் வந்து ஃபேமிலி கேதரிங் மீட்டிங்ல இருக்காருன்னு அங்கிள் சொல்லவும், அங்கிள்டா இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்றத என்கிட்ட ஒழுங்கா சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, நீ கேட்ட இந்த மெடிசன் பில்லால தான்டா பெரிய பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. அங்கிள் உண்மையிலே என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்றத என்கிட்ட சொல்லுங்க. உன்னுடைய அப்பா ஃபேமிலி மாஸ்டரா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாரு, இது எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம்னு சொல்லிட்டு அங்கிள் டாய் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. என்னது, என்னுடைய அப்பா ஃபேமிலி மாஸ்டரும் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்க, என்னது இதுவான அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா அப்படியே ஃபேமிலி கேதரிங் மீட்டிங்க காட்டிக்கிட்டு இருக்க. அப்படின்னா ஒத்தான பர்சனை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஃபேமிலி ஸ்பிரிச்சுவல் மைனையும் நான் ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மெடிசன் எர்புங்களையும் தேவையான அளவுக்கு ரெடி பண்றதுக்கும் நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலி பிசினஸ் மூலியமா வருஷம் ஃபுல்லா ரொம்ப நல்லாவே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம 1000 பாடி டெம்டிங் பில்ஸுக்கு மேல நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் என்னுடைய மனசார சொல்லுவேன், நான் இந்த குயின் ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். ஆனா இப்ப வெறும் 500 பாடி டெம்டிங் பில்ஸ கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன இந்த பதவியில இருந்து என்ன தூக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை சுத்தி அனுப்பவும், அவரோ லைட்டா பயந்துட்டு, குவின்டியான், உன்னுடைய கல்டிவேஷன் திறமையை நீ என்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த குயின் ஃபேமிலிய புதுசா ஒரு மாஸ்டர் கையில ஒப்படைச்சாகணும். அப்பதான் இந்த குயின் ஃபேமிலியும் டெவலப் ஆகும். எக்ஸுலாங் செக்ட் இந்த லீஷுவான் சிட்டில எவ்வளவு முக்கியமானதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த எக்ஸுலாங் செக்டோடைய டிசேபிளா என்னுடைய பையன் சாங்கான நான் அறிவிக்கிறேன்னு அவரு சொல்லவும், அப்படியே அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் ஷாக்காவா, அவரும் ஷாக்காவா, ஹீரோவுடைய அப்பாவும் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, மார்ஷல் ஒலிலேண்டான எக்ஸுலிங் செக்டுக்கு நம்மளுடைய லீஷு சிட்டியை சேர்ந்த டிசேபிள் போய் சேர்ந்தானா அது நம்மளுடைய செக்டுக்கு ரொம்ப பெருமை. அதுவும் சாங்காங்க அந்த செக்டுக்குள்ளார போய் சேர்ந்துட்டான்னா நம்மளுடைய
குயின் ஃபேமிலியோடைய புகழ் இந்த வானம் ஃபுல்லா பரவிடும்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, நானும் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறேன். அது மட்டும் இல்லாம குயின்டியான் நம்மளுடைய குயின் ஃபேமிலிக்கு மாஸ்டரா இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டாருன்னு குண்டன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கமும் இப்ப இவங்க எல்லாரும் எடுக்க போற முடிவுல தான் நம்மளுடைய குயின் ஃபேமிலியோட டெவலப்மெண்ட் அடங்கி இருக்கு. ஆனா குயின்டியானும் இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுக்காமலே நின்னுகிட்டு இருக்காரு. அவரு இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி மாஸ்டரா இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டாரு. குயின்டியான், நீங்க நம்மளுடைய குயின் ஃபேமிலிக்கு வந்த பாடி டெம்டிங் பில்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா சாங்காங்குக்கு தான் கொடுத்தாகணும். உங்களுடைய குப்பை பையன் குயின்டானுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, குயின்டியானை இங்க இருந்து அனுப்புறதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் பயங்கரமா சவுண்டு போட ஆரம்பிச்சானுங்க. அவரும் அதை எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவரு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கவும் ஹீரோவோட அப்பா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன இந்த விஷயம் இந்த மாதிரி தான் முடியணுமோ, இந்த விஷயம் இப்படிதான் முடியணுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் திடீர்னு அந்த இடத்துல என்னவோ பவர் வேகமா வந்துகிட்டு இருக்க, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, யாரா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரும் யாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்மளோட ஹீரோ அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கவும் அவனுங்களும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ உள்ளார வந்துட்டு, நீங்க எல்லாரும் என்னுடைய அப்பாவே தகுதி இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாடான்னு ஹீரோ சொல்லவும், நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாதுடான்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற ரூமுக்குள்ளார அனுமதி இல்லாம வந்திருப்ப, உனக்கு அறிவின்றதே இல்லையாடான்னு அவரு சொல்லவும், என்ன நீங்க எல்லாரும் என்னுடைய அப்பாக்கு எதிராக குரல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், உன்னுடைய அப்பா அவருடைய சொந்த யூஸுக்காக அவருடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரு குயின் ஃபேமிலியோடைய ஃபேமிலி மாஸ்டரா இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி சாதாரண டிசேபிள் எல்லாம் அசம்பிளி ஆளு உள்ளார வரவே கூடாது. யார் அங்க இருக்கிறது வந்து இவனை தூக்கிக்கிட்டு போயிட்டு வெளியில போடுங்கடா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குயின்டியான் என்ன இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு அவரு சொல்லவும், குயின்டியான் தொடர்ந்து ஃபேமிலி மாஸ்டரோடைய பதவியில இருந்தானா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டிய அவசியம் வருமோ தெரியல. அதனால குயின்டியான பதவியில இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அவனுங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாரானுங்க. அவனும் நம்ம ஹீரோவைய மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, டே குயின்டியான், நீ இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாது, அதனால நீ இங்க இருந்து கிளம்பி போடான்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய சக்தி எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால தானே என்னுடைய அப்பாவை குயின் ஃபேமிலியோடைய பதவியில இருந்து நீங்க தூக்கணும்னு விரும்புறீங்க. ஆனா நான் ஒரு குப்பையா இல்லாம இருந்தா நீங்க இதை பண்ணாம இருப்பீங்க இல்லன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா சரிடா, நான் உனக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறேன், நீ மட்டும் என்ன தோக்கடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன்டான்னு சாங்காங்கு சொல்ல, சரி ஓகே, இன்னைக்கு நான் உன்னை அடிக்க போற அடியில நீ என்ன பார்த்து பயந்துகிட்டு பேச முடியாம நிக்க போற பாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.